ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ வீரா சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சீக்கிரமா நம்ம 10,000 சப்ஸ்கிரைபர் அச்சீவ் பண்ணணும். அது உங்க வேலை தான் இருக்குது. ஸோ வீரா சீரியல் நல்லா போயிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? அதனால மறுபடியும் குளறுபடி பண்ணி நாடகத்தை கெடுக்கிறது, நாசம் பண்றது எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஜீ தமிழை பொறுத்தளவு ஒரு நாடகத்திலேயாவது எந்த கல்யாணத்தையாவது சுமூகமா நீங்க பண்ணிருக்கீங்களாடா? ம் எல்லா நாடகத்திலயும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. மாப்பிள்ளைய கடத்துறது, பொண்ணை கடத்துறது, பொண்ணோட அப்பாவை கடத்துறது, அம்மாவை கடத்துறது, இல்ல யாரையாவது வச்சு ரூம்ல பூட்ட வேண்டியது. இல்ல எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு எல்லாம் யாரா மண்டபத்தெல்லாம் தர்றது ஷூட்டிங்க்கு? எத்தனை நாள் நீங்க மண்டபத்தெல்லாம் வாடகைக்கு புக் பண்ணுவீங்க? இல்ல எத்தனை நாள் ஷூட்டிங்க்கு புக் பண்ணுவீங்க? 2 மாசம் ஒட்டுக்கா புக் பண்ணிடுவீங்களா? முடியலடா எங்கனால. இந்த கல்யாணத்தையாவது நல்லபடியா நடத்துவாங்கன்னு பார்த்தா இந்த கல்யாணத்திலயும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. சரியா? என்ன நடக்குது அப்படிங்கறது நம்ம இந்த ரிவ்யூல சொல்லி இந்த நாடகத்தை கிழிச்சிடலாம். சரியா? அதாவது பிருந்தா இந்த மருதாணி வைக்கிற ஓட்டி வைப்பாங்க இல்லையா? இந்த அம்மா பிருந்தா கை கழுவ போயிருப்பா. அப்ப வீரா எல்லாருமே கை கழுவிட்டு வந்துருவாங்க. பிருந்தா எங்க காணும்னு 2 பேரும் தேட ஆரம்பிச்சிருவாங்க. யாரு? அம்மாக்காரியும் வள்ளிக்காரியும். உடனே நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது பிருந்தா அங்க இருக்க மாட்டா. நம்ம கண்மணி அக்கா இருக்கா இல்லையா? கண்மணி அக்கா, இத்து போனாக்கா, அவ ஆளை வச்சு கடத்திடுறாப்புல. சரியா? எனக்கு தெரிஞ்ச ஆள் வச்சு கடத்துறது இவ விஜயா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா இப்ப ஒரு ப்ரிவியூ வந்துச்சு, பார்த்தோன்னே நான் ஷாக் ஆயிட்டேன். அந்த ப்ரிவியூ பத்தி நான் பேசிடுறேன். இன்னைக்கு நடக்க போற அந்த எபிசோட பத்தி தான் நம்மளுக்கு ப்ரிவியூ வந்திருக்கு. நான் அதை சொன்னாலே நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றது, அப்படி ஒரு ஷாக்கிங் நியூஸ். கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட். சரியா? சோ கடத்திட்டு போயிட்டாங்களா. அப்ப சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சு மாறனும் வீராவும் பாக்குறாங்களாமா. உடனே நம்ம வீரா மேடம் இதுதான் பிருந்தா கட்டின சாரி அப்படின்னு சொல்றாங்க. உடனே வண்டியை பின் தொடர்ந்து போவாங்களாட்டு இருக்குது. உடனே நம்ம கண்மணி அக்காவும் மாறன் எல்லாம் நின்று பாக்குறாங்க. பார்த்த உடனே இதெல்லாம் நீ செஞ்ச வேலைதானா? என் கைஸ், நான் உனக்கு தெரியாம கேக்குறேன். என்னதான் கூட பிறந்த அக்கானாலும் ஒரு கூட பிறந்த தங்கச்சியை கடத்தினா இன்னொருத்தி பாத்துக்கிட்டா இருப்பா? நாலப்ப அப்ப வேண்டாம் கண்மணிய. இதெல்லாம் நீ செஞ்ச. அப்பயே அவங்க அக்கா வாழ்க்கையை காப்பாத்தணும் தான் நினைக்கிறான். ஒவ்வொருத்தரும் கேட்பாங்க, பிருந்தாவை கூப்பிடுங்க, பிருந்தாவை கூப்பிடுங்கன்னு. வள்ளி கூப்பிடுவா, அவங்க அம்மா கூப்பிடுவா, எல்லாத்தையும் வீரா சமாளிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா ரூமை பூட்டிக்கிட்டு. ரிசப்ஷனுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல, நான் கூட்டிட்டு வரேன், நான் கூட்டிட்டு வரேன், நான் கூட்டிட்டு வரேன். இதுல வேற மாறனுக்கு வேற ப்ரெஷர் வேற. அவன் அங்க அந்த ஆட்டோவுக்கு பின்னாடி வண்டியை எடுத்துட்டு துரத்திட்டு போயிட்டு இருக்கான், கடத்தினவங்களோட ஃபாலோ பண்ணி. இவன் இங்க இருந்து போன போட்டு சீக்கிரம் கூட்டிட்டு வா, சீக்கிரம் பிருந்தாவோட வா மாறா, என்னால சமாளிக்க முடியலங்கிறான். ஆரம்பத்துல இருந்து உங்க அக்காக்காரிய பத்தி உனக்கு தெரியும். எல்லா வில்லத்தனமும் அவ பண்ணுவான்னு உனக்கு தெரியும். அப்ப நீ எப்படி அவ சேஃப்டியா நீ அவளை பாத்துக்கணும்? ஐயோ, இதுல வேற தர்ம யுத்தமாமா. என்ன தர்ம யுத்தம்? வெங்காயம் தர்ம யுத்தம். ஷோ சாமி. ப்ரிவியூ பேசிடலாமா கைஸ்? அந்த ப்ரிவியூ என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம விஜயக்கா இருக்காங்களா, விஜயக்கா. இதுக்கு முன்னாடி வீரா சீரியல் நீங்க எல்லாரும் பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு நிழல் மாதிரி ஒரு உருவம் போன் பேசிக்கிட்டே இருக்கும், பாத்திருக்கீங்களா? என்னடா நான் சொன்னது எதுவுமே செய்ய மாட்டீங்களா? சரி, நீங்க மண்டபத்துல பாம்பு வச்சிட்டீங்களா? அப்படி இப்படின்னு எதையோ ஒண்ணு ஒரு உருவம் மாதிரி பேசிட்டே இருக்கும் போன்ல, பாத்தீங்களா? அந்த உருவம் வேற யாரும் இல்ல கைஸ், இந்த விஜய் அக்கா தான். விஜய் அக்கா ஒண்ணு ஏழை கிடையாது. அவ நல்லாவே பணக்காரியாத்தான் இருக்கிறா. மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காப்ல. என்ன நடக்குது அப்படின்னா, கண்ணாடிய பார்த்தே பேசுறாப்ல. இந்த கல்யாணத்தை நிறுத்த ஓன் தங்கச்சியை நீ கடத்த போறியா? உங்க அண்ணனை கொன்னதுக்கு நீ பழி வாங்க போறியா? நீ பழி வாங்குறதா இருந்தா என்னையத்தான் நீ பழி வாங்கணும் அப்படின்னு சொன்னு எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இவ இப்படி சொல்றா அப்படின்னு பார்த்தா, அவங்க அண்ணனை கொன்னதே இவதான் கைஸ். சரியா? ராகவனும் கிடையாது, மாறனும் கிடையாது, இவதான். சரியா? வண்டியில பிரேக் டவுனை கழட்டி விட்டது அந்த ராகவனும் மாறனும் ஒரு வண்டியில போயிருப்பாங்க தெரியுமா? அந்த வண்டியில பிரேக்கை கழட்டி விட்டதே இந்த பக்கிதான். பக்கத்துல நிப்பா பாருங்க, மாடர்ன் ட்ரெஸ் போட்டு நிப்பா பாருங்க விஜி. இவ ஒன்னும் காசு இல்லாதவள இல்ல கைஸ், பெரிய பணக்காரியாட்ட தான் தெரியுது. இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்குன்னே சும்மா ஏழையா வேஷம் போட்டு நடிக்கிறான். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அப்ப இன்னொன்னு என்னன்னா, அந்த மாறனை குத்தி இருப்பாங்க தெரியுமா ஆள் வச்சு வர்ற வழியில, அதுவும் இவ செஞ்சதுதான். அப்புறம் அந்த மாறனுக்கு டீல விஷத்தை கலந்து கொடுத்துருப்பா தெரியுமா அந்த கிழவிக்காரி, அதுவும் இவளோட வேலைதான். சரியா?
அப்புறம் வந்து அந்த ராஜேஷோட அம்மாவை வந்து கோர்ட்டுக்கு வர சொல்லியிருப்பா தெரியுமா? அதுவும் இவளோட வேலை தான். ஆக மொத்தம் கண்மணி எந்த வேலையுமே செய்யல கைஸ். இவ சும்மா ஆளை வச்சு மிரட்டி இதை பண்ணி தான் பண்றா. ஆனா டோட்டல் இதையும் செஞ்சது விஜி தான். இது இது என்னைக்கு நீ வீராவுக்கு தெரிஞ்சு மாறனுக்கு தெரிஞ்சு, ஐயோ சாமி, இது இது 5 வருஷம் இழுப்பாங்க கைஸ். இப்போ உடனேக்கெல்லாம் வீராக்கெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. சரியா? விஜய பத்தின உண்மை தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா சந்தியா ரகத்துல இதே தப்பு தான் பண்றாங்க. மா ஜானகி